இலங்கையில் இலங்கை அரசை எதிர்த்து போராடிய முன்னாள் ஜேவிபி மாவீரர்கள் அவர்களுக்கான 36வது ஆண்டு நினைவு தினத்தினை இலங்கை நாட்டு ஜனாதிபதி அவர்கள் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அவர்களும் தலைமை தாங்கி மிக உணர்வுபூர்வமாக சுதந்திரமாக வென்றுவிட்டோம் என்ற அந்த வெறியோடு கொண்டாடிய அல்லது நினைவேந்தி முடித்த இன்றைய தினம் அவர்களோட வாழ்க்கையில ஒரு சரித்திரம் தான் சொல்லலாம். ஒரு போராளி என்ற ரீதியில நானும் இதற்கு தலைவணங்குகிறேன். அந்த மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள். ஜேவிபியினர் காலம் கடந்து அவர்கள் வென்று விட்டார்கள். தமிழர்கள் நாங்கள் அதே இடத்தில் நின்று விட்டோம். 2009ஆம் ஆண்டு ஆயுதங்கள் மவனிச்ச பிறகு நாங்கள் ஒருங்கிணைக்க ஒரு தலைமை இல்லாமல் அதே இடத்தில் எங்களது இலக்குகளை வைத்துவிட்டு தெற்கு திசையாக இன்று சிதறி கிடக்கின்றோம். அதே இடத்தில் எங்களுடைய அனைத்து போராட்டத்தை நாங்கள் நிறுத்திவிட்டோம். இன்று நாங்கள் போராடுவது ஒருத்தருக்கொருத்தர் எதிரிகளாக, துரோகிகளாக, எங்களுடைய இனத்துக்கு துரோகம் செய்யும் வஞ்சகர்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே காலப்பகுதியில் எங்களோடு போராடாமல் இலங்கை அரசுக்கு எதிராக தங்களுக்கான நியாயங்களையும் தங்களுக்கென வைத்துள்ள கொள்கைகளையும் பின்பற்றும் முகமாக போராட்டம் நடத்தியவர்கள் அதே காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு முன்னாடியும் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள், வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்குள் பல துரோகிகள் இருந்ததன் காரணமாக அன்று அவர்கள் தோல்வி உற்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் சாதித்து காட்டி அந்த வெற்றி கொண்ட வெறியோடு சுதந்திரமான உணர்வு பூர்வமான ஒரு நினைவேந்தலை இன்று அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அதே மண்ணில். ஆனால் அவர்களோடு அவர்களுக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் போராட்டத்தை ஆரம்பித்து அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட பின்னர் கூட 3 தசாப்தத்துக்கு மேலதிகமாக எங்களுடைய போராட்டத்தை தலைவரினூடாக நகர்த்தி கொண்டு வந்து 2009 என்ற அந்த இறுதி யுத்தத்தில் ஆயுதங்கள் ஒடுக்கப்பட்டு தலைவர் இல்லை என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய தமிழினம் அப்போதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தருணத்தை உணராமல் ஒருத்தரை ஒருத்தர் உடைத்துக் கொண்டு நயவஞ்சகத்தோடு, துரோகத்தோடு, எதிரித்தன்மையை கொண்ட எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு இன்று நாங்கள் பிளவுபட்டு அதே இடத்தில் நிற்கின்றோம். அவர்களோ வெற்றி வாகை சூடிவிட்டார்கள். எந்த கொள்கையை எதற்காக ஆரம்பித்தார்களோ அதே கொள்கை அதற்காக இன்று நாட்டு மக்கள் ஆணையோடு அவர்கள் தலைமை ஏந்தி அவர்களது மாவீரர்களை இன்று உணர்வு பூர்வமாக சுதந்திரமாக எந்தவித தடையுமின்றி வெற்றி கொண்டோம் என்ற வெறியோடு நினைவேந்துகிறார்கள். ஆனால் இதே மாதத்தில் எங்களுடைய கதாநாயகர்களை நாங்கள் நினைவேந்துவதற்கு அவர்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் இருப்பதற்கு காரணம் யார்? யாரையும் பிழை சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டு கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று இந்த கேள்வியை கட்டாயம் கேளுங்க.